சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. 10 மாநிலங்களில் உள்ள 96 தொகுதிகளில் நடந்து முடிந்தது 4ஆம் கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு. கடைசியாக கிடைத்த தகவலின்படி 62.31% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். சொந்த ஊரான கடப்பாவில் வாக்களித்தார் ஆந்திர முதலமைச்சர் ஒய்.எஸ். ஜெகன்மோகன் ரெட்டி. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, திரிபுரா ஆளுநர் இந்திரசேனா ரெட்டி உள்ளிட்டோரும் வாக்களிப்பு. குண்டூரில் வாக்களித்தார் தெலுங்கு தேசம் தலைவர் என். சந்திரபாபு நாயுடு. தமது வாழ்நாளில் இவ்வளவு பேர் வாக்களிக்க திரண்டதை தாம் பார்த்ததில்லை என கருத்து. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி, அவரது தம்பியும் ஜனசேனா தலைவருமான பவன் கல்யாண் மகன் ராம் சரண் ஹைதராபாத்தில் வாக்களிப்பு. பாகுபலி இயக்குநர் ராஜமௌலி, இசையமைப்பாளர் மரகதமணி, நடிகர்கள் மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன், ஜூனியர் NTR உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையாற்றினர். நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் கணவர் செல்வமணி மற்றும் மகளுடன் வாக்களித்த நடிகை ரோஜா. இந்துப்பூரில் மனைவியுடன் சென்று வாக்களித்தார் நடிகர் பாலகிருஷ்ணா. ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டத்தில் தெலுங்கு தேசம் OSR காங்கிரஸ் கட்சியினர் மோதல். வாக்குச்சாவடி அருகே இரு கட்சி தொண்டர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறி தாக்கிக் கொண்டதாக தகவல். ஆந்திராவின் அனந்தபுரத்தில் வாக்குச்சாவடி அருகே பிரச்சாரம் செய்தது தொடர்பாக OSR காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சியினரிடையே மோதல். கல்வீச்சை தடுக்கச் சென்ற மாவட்ட SP-க்கு தலையில் காயம். ஆந்திராவின் அன்னமய்யா மாவட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை தூக்கி போட்டு உடைத்த நபர். ஆளும் OSR காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினரிடையே வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்த போது திடீர் என இயந்திரத்தை சேதப்படுத்தினார். தெலங்கானாவில் வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்களிடம் ஹிஜாபை அகற்றக் கோரி வாக்காளர் அட்டையை சரிபார்த்ததாக புகார். ஹைதராபாத் மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் மாதவி லதா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. ஜார்க்கண்டின் சிம்டேகாவில் வாக்களிக்க சென்ற வயது முதிர்ந்த வாக்காளர்களை பூக்கள் தூவி வரவேற்ற பள்ளிச் சிறார்கள். சக்கர நாற்காலிகளிலும் கோல் ஊன்றிக் கொண்டும் சீனியர் சிட்டிசன்கள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. கடந்த 10 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை 2100 கோடி ரூபாயை பறிமுதல் செய்துள்ளதாக பிரதமர் மோடி தகவல். புலனாய்வு அமைப்புகளைக் கண்டு எதிர்க்கட்சிகள் புலம்புவது ஏன் என மக்கள் தற்போது புரிந்து கொண்டிருப்பதாகவும் பீகாரில் பரப்புரை. பொள்ளாச்சியில் 1.5 மணி நேரம் பெய்த மழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். சேரநகர் பகுதியில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த மழைநீர். நாடு முழுவதும் CBSE பாடத்திட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய 87.98% பேர் தேர்ச்சி. மாணவர்களை விட 6.4% மாணவிகள் கூடுதலாக பாஸ் ஆகியிருப்பதாகவும் CBSE அறிவிப்பு. CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.60% பேர் தேர்ச்சி. மாணவிகளில் 94.75% பேரும் மாணவர்களில் 92.71% பேரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு. காங்கிரஸ் பிரமுகர் ஜெயக்குமார் தனசிங் மரணம் கொலையா தற்கொலையா என முடிவு செய்ய அறிவியல் ஆதாரங்களுக்காக காத்திருப்பதாக தென்மண்டல IG விளக்கம். இன்னும் ஒரு வார காலத்தில் வழக்கில் தெளிவான முடிவு கிடைக்கும் எனவும் பேட்டி. இதை தற்கொலைன்னு முடிவு பண்ணல, கொலைன்னு முடிவு பண்ணல, சந்தேக மரணமாக விசாரிச்சுட்டு இருக்கோம். இருக்கட்டும், அதனால இல்லை. இது சில கேஸ் கஷ்டமாக இருக்கும், உடனே சொல்ல முடியாது. ஓகே, எல்லா ஆஸ்பெக்டும் விசாரிச்சுட்டு இருக்கோம். கஷ்டம் இல்லை, இதில் இருக்கக்கூடிய இன்னும் நிறையா விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியிருக்கு. அது தெளிவு கிடைக்கிறதுக்கு சயின்டிஃபிக் எவிடன்சஸ் எங்களுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்தால் தான் நம்ம ஃபைனலாக சொல்ல முடியும்.
முன் எப்போதும் இல்லாத வகையில் 10 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைத்து ஜெயக்குமார் தனசிங் வழக்கு விசாரணை. உடலின் முன்பகுதியில் கடப்பாக்கல்லும் வாயில் பாத்திரம் கழுவும் ஸ்கிரப்பரும் இருந்தது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக ஐஜி தகவல். கால்லையும் லூஸா கம்பி சுற்றி இருந்தது, பாடியில் லூஸாக கம்பி சுற்றி இருந்தது. பட் பாடியில் ஒரு அந்த கடப்பாக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்லாப், அந்த மாதிரி ஒரு 15 சென்டிமீட்டர் × 50 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கடப்பாக்கல் அவருடைய பாடியில் முன்னாடி கட்டப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த பாத்திரங்களை கழுவக்கூடிய அந்த ஸ்க்ரப்பர் அவருடைய வாயில் இருந்துச்சு. இதுதான் அதுக்கு அங்கே கிடைச்ச ஒரு எவிடன்ஸு. அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் தன் கையை உடைத்ததாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு. சிறையில்தான் தனக்கு சமாதி என்று கூறி சிறை எஸ்பி மிரட்டுவதாகவும் அரசு மருத்துவமனையின் வெளியே புகார். கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் உயிருக்கு ஆபத்து. கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன். பெண் காவலர்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய வீடியோவை யூடியூபிலிருந்து நீக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் நடவடிக்கை. யூடியூப் நிறுவனத்திற்கு பரிந்துரை கடிதம் அனுப்ப முடிவு. மனம் போன போக்கில் இலவச வாக்குறுதிகளை அளிக்கும் காங்கிரஸ் அதற்கான நிதி ஆதாரங்கள் எங்கே என கூற நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தல். ஏற்கனவே உள்ள நலத்திட்டங்கள் நிறுத்தப்படுமா அல்லது வரிகள் உயர்த்தப்படுமா என்றும் கேள்வி. மத்திய அரசு மற்றும் ஏர் இந்தியா நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து படிப்படியாக பணிக்கு திரும்பி வரும் ஊழியர்கள். பாதிக்கப்பட்டிருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவைகள் நாளை முதல் இயல்பு நிலைக்கு திரும்பும் என தகவல். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.